ஓம் சாந்தி. 22/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு தந்தை என்ன கூறுகிறாரோ அதை மட்டும் கேளுங்கள். அசுர விஷயங்களை கேட்காதீர்கள், பேசாதீர்கள். கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். முதல் கேள்வி, குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு நிச்சயம் தந்தை மூலம்தான் ஏற்படுகிறது? பதில், நான் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கிறேன், ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறேன் என்று தந்தை உங்களுக்கு நிச்சயம் செய்விக்கிறார். நீங்கள் இதே நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆனால் மாயை உங்களை மறக்கடிக்கிறது. அஞ்ஞான காலத்தில் மாயையின் விஷயம் இருக்காது. இரண்டாவது கேள்வி, எந்த சார்ட் வைப்பதில் விஷால புத்தி தேவை? பதில், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்ற இந்த சார்ட் வைப்பதில் மிகவும் விஷால புத்தி தேவை. ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது பாவ கர்மங்கள் அழியும். ஓம் சாந்தி. ஆசிரியர் வந்துவிட்டார் என்று மாணவர்கள் புரிந்து கொண்டீர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், பரம சத்குருவாகவும் இருக்கிறார் என்று குழந்தைகள் அறிவீர்கள். இது குழந்தைகளுக்கு நினைவில் இருக்கிறது. ஆனால் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் நினைவில் இருக்கிறது. பாபா ஆசிரியராக இருக்கிறார் அல்லது தந்தையாக இருக்கிறார், குருவாக இருக்கிறார் என்று ஒரு முறை தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு மறக்க முடியாது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இங்கே மாயை மறக்க வைத்து விடுகிறது. அஞ்ஞான காலத்தில் மாயை ஒருபோதும் மறக்க வைப்பதில்லை. அதாவது இவர் நம்முடைய தந்தை, இவருடைய தொழில் இது என்று குழந்தை ஒருபோதும் மறப்பதில்லை. பாபா லௌகீகத்தினுடைய எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். லௌகீகத்தில் எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை மறக்கிறது இல்லை. இவர் தான் என்னுடைய தந்தை, இவருடைய தொழில் இது, இவருடைய ஆஸ்தி இது, அதெல்லாம் நினைவு இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுது, ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஞாபகத்தில் இருக்கணும். ஆனால் மாயா மறக்க வச்சிடுறது. ஆனால் அஞ்ஞான காலத்தில் அப்படிலாம் நடக்கிறது இல்லை அப்படின்றார். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் படிக்கிறீர்கள், மேலும் தந்தையின் ஆஸ்தியும் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை சரியான விதத்தில் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளிலும் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறார்கள். தந்தையை சரியான முறையில் நினைவு செய்ய வேண்டும். அவரும் கூட இவ்வளவு சிறிய ஒளி புள்ளியாக இருக்கிறார். அவருக்குள் இந்த நடிப்பு பதிவாகி இருக்கிறது. இதுபோல் தந்தையை சரியான முறையில் தெரிந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறுகிறார், கெட்டதை கேட்காதீர்கள். இந்த அசுர உலகத்தை என்னவென்று பார்ப்பது? இந்த சீச்சி உலகத்திலிருந்து கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இந்த அசுர உலகத்தை என்னன்னு பார்க்குறீங்க, அதில் தீய விஷயங்களை, கெட்ட விஷயங்களை பார்க்காதீங்க. இந்த சீச்சி உலகத்தை பார்க்காதீங்க, கண்ணை மூடிக்கோங்க அப்படின்றார். இது பழைய உலகம். இதனுடன் என்னவென்று தொடர்பு வைப்பது? இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க கூடாது என்று ஆத்மாவுக்கு நினைவு வந்திருக்கிறது. தன்னுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவிற்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. எனவே இதைதான் நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் அதிகாலை எழுந்து மாலையை உருட்டுகிறார்கள்.
அதிகாலை முகூர்த்தத்தை நல்லது என்று நினைக்கிறார்கள். இது பிராமணர்களின் முகூர்த்தம் ஆகும். அதாவது பிராமணர்கள் சங்கம யுகத்தில் அமிர்த வேளையில் எழுந்து பாபாவை நினைத்து பாவ கர்மங்களையெல்லாம் அழித்து தூய்மையாகி தெய்வீக குணங்களை கடைப்பிடித்து தேவதைகளாக மாறியிருக்கிறாங்க இல்லையா? ஆகையால் இது நல்ல நேரம் அப்படின்னு பக்தியில் கூட கருதப்படுது அப்படின்றார். அதனால இது பிரம்ம முகூர்த்தம் அல்லது பிராமணர்களின் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். ஆகையால தான் பக்தி மார்க்கத்திலையும் இது ஒரு நல்ல முகூர்த்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேலும் தந்தை புரிய வைக்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது, நடிப்பை நடிக்கிறது. நாம் நடிகர்கள் என்றால் நாடகத்தின் முதலிடை கடையை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. அதாவது உலகத்தில் கூட இந்த உலகம் ஒரு நாடக மேடை, இதில் நாமெல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நடிகர்கள் அப்படின்னு இந்த நாடகத்துடைய முதலிடை கடை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனால் அதை தெரிஞ்சுக்கணுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நான் சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று இதுபோல் வேறு யாரும் சொல்ல முடியாது. தன்னை சிவோகம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதாவது நானே சிவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இதனால் என்ன நடந்தது? நானே சிவன், சிவோகம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, அதனால என்ன உலகம் மாறிடுச்சா? மனிதர்கள் மாறினாங்களா? உலகம் சொர்க்கமானதா? சத்தோப்பிரதானமானதா? யாருக்காவது முக்தி கிடைச்சதா? ஜீவன் முக்தி கிடைச்சதா? சத்கதி ஏற்பட்டதா? சொல்லுங்க. சிவோகம் சொல்லிட்டா போதுமா? என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. பகவான் வந்துவிட்டார் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். பிரம்மாவின் மூலம் ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அனைவருக்கும் சவால் விடுகிறீர்கள். நாடகத்தின்படி அனைவரும் கேட்கிறார்கள், தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கிறார்கள். அதாவது யார் கேட்குறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பாபா குழந்தைகளாக மாறி தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்றார். காம விகாரம் முதல் நம்பர் அவகுணம் ஆகும். அது எவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறது! விரும்பாவிட்டாலும் மாயையின் புயல் காற்று விழவைத்து விடுகிறது. இரும்பு யுகம் அல்லவா? இந்த ஞான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். பாபா ரூப் பசந்தாக இருக்கிறார், தேஜோமயமான ஒளி புள்ளியாக இருக்கிறார். அவருக்குள் ஞானமும் இருக்கிறது. பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் அல்ல. அவருடைய ரூபம் என்ன என்பது உலகத்திற்கு தெரியாது. நானும் ஆத்மாதான், ஆனால் பரம ஆத்மாவாக இருக்கிறேன் என்று தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனா பவ. இந்த வார்த்தை கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலும் இருக்க முடியாது. அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்ந்தது கீதை என்று பாடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் அல்லது உயர்ந்த வழி பகவானுடையதாகும். ஆத்ம அபிமானியாகி தந்தையின் நினைவில் இருப்பதினால் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீர்கள். தந்தை வருவதே சுகம் கொடுப்பதற்காக என்னும் போது குழந்தைகளும் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தந்தையின் நினைவின் மூலம் அனைத்து பூதங்களும் ஓடிவிடுகிறது. இது மிகவும் மறைமுகமான முயற்சி ஆகும். நல்லது.
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த அசுர சீச்சி உலகத்தில் இருந்து தன்னுடைய கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இது பழைய உலகம். இதனுடன் எந்த தொடர்பும் வைக்க கூடாது. இதனை பார்த்து கொண்டே பார்க்காமல் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த எல்லையற்ற நாடகத்தில் நாம் நடிகர்கள். இது ஒவ்வொரு வினாடியும் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடக்கும். இதனை நினைவில் வைத்து அனைத்து விஷயங்களிலும் பாஸ் ஆக வேண்டும். விஷால புத்தியுடையவராக ஆக வேண்டும். வரதானம். ரியல்டியின் மூலம், அதாவது உண்மையின் மூலம், ராயல்டியினுடைய கண்கூடான ரூபத்தை காண்பிக்கக்கூடிய காட்சி அளிக்கும் மூர்த்தி ஆகுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய வெளிப்படையான ரூபத்தில் தன்னுடைய ரியல்டி மற்றும் ராயல்டியினுடைய காட்சி காட்டக்கூடிய அப்படிப்பட்ட சமயம் இப்பொழுது வரப்போகிறது. வெளிப்பாட்டின் சமயத்தில் மாலையின் மணியினுடைய நம்பர் மற்றும் எதிர்கால ராஜ்யத்தின் ஸ்வரூபம் ஆகிய இரண்டுமே வெளிப்படும். இப்பொழுது ரேஸ் செய்யும் போது கொஞ்சம் பொறாமை என்ற தூசியின் திரை எது ஜொலிக்கக்கூடிய வைரங்களை மறைத்து விடுகிறதோ அந்த திரை இறுதியில் விலகிவிடும். அதாவது இப்போ கொஞ்சம் போட்டி பொறாமை எல்லாம் இருக்குது. ரேஸ் பண்ணும் போது ரீஸும் கலந்துடுறது. ஆகையால் அது ஒரு திரை மாதிரி இருக்குது. ஆத்மாவுடைய ஜொலிப்பை மறைக்கிறது. ஆனால் கடைசியில் அது கூட விலகிடும் அப்படின்றார். பிறகு மறைந்திருக்கும் வைரங்கள் வெளிப்படையாக தங்களுடைய முழுமையான சொரூபத்தில் வெளிப்படுவார்கள். ராயல் குடும்பத்தினர் இப்பொழுதிலிருந்தே தங்களுடைய ராயல்டியை வெளிப்படுத்துவார்கள். அதாவது தங்களுடைய எதிர்கால பதவியை தெளிவாக காண்பிப்பார்கள். ஆகையால் ரியல்டி மூலம் ராயல்டியின் சாட்சாத்காரம் காட்டுங்கள். அதாவது உண்மையின் மூலம் ராயல்டியின் காட்சி செய்வீங்கள். அந்த ராயல் குடும்பத்தை சார்ந்தவங்க இப்போதிலிருந்தே தங்களுடைய ராயல்டியை வெளிப்படுத்துவாங்க. அப்படின்னா நான் எதிர்காலத்தில் இந்த பதவி தான் அடைய போகிறேன் அப்படின்னு தெளிவுபடுத்துவாங்க. தெளிவாக அனைவருக்கும் காட்டுவாங்க. அப்படின்னு அவங்கள பார்க்கும்போது இவங்க இந்த பதவி அடைவாங்கன்னு எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். ஆகையில் அவ்வளோ உண்மையாக இருக்கணும். உண்மையின் மூலமாக ராயல்டினுடைய காட்சி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றார். ஸ்லோகன். ஏதாவது ஒரு விதியின் மூலம் வீணானதை முடித்துவிட்டு சத்தியத்தை எமர்ஜ் செய்யுங்கள். அவ்வியக்த சமிகை. சுயத்திற்கு நன்மை செய்து கொள்வதற்கு அல்லது சுயத்தை மாற்றிக்கொள்வதற்கு விசேஷமாக ஏகாந்தவாசியாக உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள். ஞானம் நிறைந்தவராக இருக்கிறீர்கள், ஆனால் பவர்ஃபுல் ஆகுங்கள். அதாவது சக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய அனுபவத்தில் தன்னை நிரம்பியவர் ஆக்குங்கள். நான் யாருடைய குழந்தை? எனக்கு என்ன பிராப்தி கிடைத்திருக்கிறது? இந்த முதல் பாடத்தின் அனுபவ மூர்த்தி ஆகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்கிக் கொண்டீர்கள் என்றால் சகஜமாகவே மாயாவை வென்றவர் ஆகி விடுவீர்கள். ஓம் சாந்தி.
என் வாழ்வும் நீயே பாபா, என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா, என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. என் ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. நான் என்ற வார்த்தைக்கு அடிமையில்லை, ஓம் என்ற வார்த்தைக்கு நான் அடிமை. மனிதனின் அன்புக்கு அடிமையில்லை, உன் கருணைக்கு நான் அடிமை. புகழுக்கு அடிமையில்லை, உந்தன் மகிமைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா, என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தீய குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தாழ்த்தும் இச்சைக்கு அடிமையில்லை, இறைவனின் சக்திக்கு நான் அடிமை. மாயையின் சக்திக்கு அடிமையில்லை, உந்தன் முரளிக்கு நான் அடிமை. உலகிற்கு அடிமையில்லை, உந்தன் சேவைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா, என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும்